ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்லைன் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிருக்க டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்லேருந்து வாங்கின ஒரு ப்ளவுஸோட ரிவ்யூ தான். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு 5 டேஸ்க்குள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா, வீட்டுக்கு வந்துருச்சு, டெலிவரி வந்துடுச்சு. ஸோ டெலிவரியில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. இதோட விலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள். 1149 ரூபா நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இதோட விலை. ஓகேங்களா, துணி பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிட்ட இருக்கும். ஓகேங்களா, ஸோ பெரிய நல்லா கொஞ்சம் ஷப்பியாக இருக்கவங்க கூட இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் சில்க் மெட்டீரியலில் வருது. ஒரு ப்ளூ கலரில் வாங்கினேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதனால் நான் ஆர்டர் போட்டேன். எனக்கு ஒரு 1 வீக்கில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை நம்ம அப்படியே கடையில் கொடுத்து லைனிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் வேலை. ஏன்னா அதுவே ஆரி ஒர்க் போட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா துணியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ துணி பற்றின குவாலிட்டி எந்த வித ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒட்டியிருக்க அந்த பீட்ஸ் ஒர்க் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எல்லாமே கரெக்டாக இருந்தது. இதோட டிசைன்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இல்லைங்களா. ஸோ கைக்கிட்ட உங்களுக்கு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், நல்லா அழகாக வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டோன்ஸ் ஒரு 6, 7 கொட்டிடுச்சு. ஓகேங்களா, கொட்டி இருந்தது. நான் ப்ளவுஸை வெளியே எடுக்கும் போதே ஒரு ஸ்டோன் கீழே விழுந்துருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டோன் பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இதில் ஒரு ஸ்டோன் இல்லை பாருங்கள். இந்த ஒரு கையில் ஒரு ஸ்டோன் இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கையில் ஒரு 5 ஸ்டோன் கிட்டே இல்லைங்க. இங்கே பாருங்கள். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் குவாலிட்டி பற்றி எந்த குறையும் சொல்ல. ஸ்டோன் பாருங்களேன், இங்கே 1, இங்கே ஒரு 3, 4, இதோ 1, 5. ஸோ 5 ஸ்டோன் கிட்டே காணா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீட்ஸும் இதில் காணும். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதெல்லாம் ஒட்டியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்கன்னா எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு ஆகிருக்கும். டிசைன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு டிசைன் ரொம்பவே பிடிச்சது. டிசைனை பிடிச்சதால தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ கொஞ்சம் காசு அதிகமானாலும் மீஷோலலாம் பார்த்தீங்கன்னா இது 900, 700க்கே கிடைக்குது. ஓகேங்களா, இந்த டிசைனுக்காக தான் நான் போட்டேன். இது கழுத்துக்கிட்ட வருது. ஓகேங்களா, நெக் கிட்ட வருது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொட்டி வந்தது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அவங்க ஓப்பன் வீடியோ கேட்டாங்க, அதுவும் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்க நெக். ஓகேங்களா, பேக் சைடில் இருக்க அதே மாதிரி உங்களுக்கு வருது. அழகாக இருந்தது. ஸோ ஒரு ஸ்டோன் கொட்டி இருந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். பட் அவங்கக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் கொட்டியிருக்கு பேக் சைடும். நான் சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் வீடியோ அனுப்பிவிட்டேன். ஓகேங்களா, ரொம்ப நேரம் ஆச்சு, ரிப்ளை வரவே இல்லை. ஸோ அவங்க ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு எதுவும் எனக்கு சொல்லலை. சப்போஸ் ரிட்டன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் நான் இப்போ ஷிப்பிங் சார்ஜ் தானே கொடுக்கணும். ஆல்ரெடி ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் ரிட்டன் அனுப்புறதுக்கு நம்ம தான் ஷிப்பிங் சார்ஜ் அவங்க ஒரு அட்ரஸ் தான் அனுப்புவாங்க. அந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி விடணும் கொரியரில். அதுக்கு ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் ஆகும். அது ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் வீட்டில் இருக்க ஸ்டோனே நானே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த ப்ளவுஸை நானே வச்சுக்கிட்டேன். இவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்னென்னா தயவு செஞ்சு அனுப்பும்போது செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு அனுப்பாமல் மறுபடியும் கஸ்டமருக்கு தானே டெலிவரி சார்ஜ் வருது. ஓகேங்களா, ஸோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்து. ஸ்டோன் மட்டும் கொட்டிடுச்சு. ஓகேங்களா, நல்ல ஸ்ட்ராங்காக அவங்க ஒட்டியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டோன் மட்டும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேறு எந்த குறையும் இல்லைங்க. ப்ளவுஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. நான் இதை ஸ்டிச்சஸும் இப்போ பண்ணிட்டேன். ஓகேங்களா, வீடியோ எடுக்கும்போது பண்ணல. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் நான் இந்த வீடியோ நான் இதை போட்டு காமிக்கிறேன் ப்ளவுஸை. ஸோ நல்லா தான் இருந்தது. ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஓகேங்களா, மீஷோவில் ஒரு 800, 900க்கே இதெல்லாம் கிடைக்குது. 1150 ரூபான்றது கொஞ்சம் ஹை தான். சரி, அவங்க பொட்டிக் வச்சுருக்கிறதால அவங்க மார்ஜின் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அமௌண்ட் சேல் பண்ணுறாங்க. அதுதாங்க, ஸ்டோன் மட்டும் போயிருந்ததுங்க, வேறு எதுவும் இல்லை. கஸ்டமர் நீங்கள் அனுப்பும்போது செக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டிங்கன்னா அகைன் அவங்க ரிட்டன் போட போகிறது கிடையாது. ரிட்டன் போட்டால் இதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் நாங்கள் தான் கொடுக்கணும். கஸ்டமர் நாங்கள் தான் கொடுக்கணும். அதனால் தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு அனுப்புங்க. எந்த பொட்டிக்காக இருந்தாலும் செக் பண்ணிட்டு அனுப்புங்க. நான் இதை மடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பீட்ஸ்லாம் வேறு 1, 2 கொட்டிடுச்சு. இன்னும் இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே,
ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து இத ரிட்டர்ன் அனுப்பல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த பூட்டிக்ல நீங்க ப்ளவுஸோ, சாரியோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நம்மளோட Instagram இருக்கு. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பயனுள்ள வீடியோட்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.